கோடிக்கு விலை பேசப்பட்ட மண்ணுளி பாம்பு. கார்ல வந்து விற்க முயன்ற விற்ற நபர்களை வனத்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. மண்ணொலி பாம்பு கோடிகள்ல விற்கப்படுறதன் காரணம் என்ன? எதுக்காக இதுக்கு இவ்வளவு கிராக்கி இருக்கு? மண்ணொலி பாம்புகளை வளர்த்தா சிறை தண்டனையா? வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அடைய கருங்குளம் பகுதியில மண்ணுளி பாம்பு விற்கப்படுறதா அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட இணை இயக்குனர் இளையராஜாவுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் பேர்ல வனத்துறையினர் இங்க ரோந்து பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ வனத்துறையினரை பார்த்த 4 பேர் தப்பியோட முயன்றதா கூறப்படுது. உடனடியா வனத்துறையினர் அந்த 4 பேரையும் பிடிச்சிருந்திருக்காங்க. ஆனந்தன், அமிர்தசாமி, குமார், ராதாகிருஷ்ணன் ஆகிய 4 பேரை பிடிச்சதுல மண்ணுளி பாம்பை விற்கக்கூடிய இடைத்தரகர்கள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்காம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் மண்ணுளி பாம்பை விற்கிறதுக்காக பேரம் பேசி வாட்ஸ்அப் மூலமா மண்ணுளி பாம்பை விற்கிறதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபட்டு வந்ததா கூறப்படுது. திருவனந்தபுரத்திலிருந்து இந்த மண்ணுளி பாம்பை விற்பனை செய்யறதுக்காக கார்ல கடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பக்கத்துல வனத்துறையினர் வாகன தணிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு கார்ல சுமார் 5 கிலோ எடை கொண்ட மண்ணுளி பாம்பை வனத்துறையினர் கைப்பற்றி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேரை கைது செஞ்சு இப்போ சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. மண்ணுளி பாம்பு பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் மருத்துவத்திற்கு அதிகமா பயன்படுறதாகவும் சீனா மாதிரியான நாடுகள்ல இதுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இயற்கை உரம் உற்பத்தி இதுல இருந்து அதிக அளவுல இருக்கிறதாகவும் இதனாலதான் இதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கிறதாகவும் கூறப்படுது. ஆனா இந்த மாதிரி மண்ணுளி பாம்பை வளர்க்கிறதோ விற்கிறதோ சட்டத்துல இடமில்ல, இதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மீறி செயல்படுறவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.